என்னை கேட்கிற அருமையான பெற்றோரே, என்னை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, இந்த மனிதனுக்கு தெரியும் ஒருவனை ஆண்டவருக்குள் ஆதாயப்படுத்தும் போது நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதல் காரியம் அவனுக்கு இமீடியட்டாக வரப்போகிற அவனுடைய வாழ்க்கையை பாழடித்து சுக்கு நூறாக்கி ஈரலை பிளக்கக்கூடிய ஒரு டேஞ்சர் இருக்கதை அவனுக்கு நான் காண்பித்து கொடுக்க வேண்டும் என்கிற ஆதங்கத்திலே சொல்கிறான், உன்னை வேடனுடைய கண்ணிக்கு அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஓஹோ, வேடன் என்ன செய்வான்? ஒரு வலையை விரிப்பான், மேலே அந்த வலையை தெரியாதபடி சில தானியங்களை தூவி வைப்பான். அந்த பறவைகளுக்கு பிரியமான, பறவைகள் விரும்புகிற, பறவைகளுக்கு தேவையான, கவனிங்கள், கீழே ஆனால் கண்ணி வைத்திருப்பான். தூரத்திலே உட்கார்ந்து அந்த கண்ணியிலே சுருக்கு இருக்கிறதுனால அந்த ஆகாரத்தை அது கிண்டி சாப்பிடுவதற்கு தன்னுடைய காலை உபயோகப்படுத்தி கிண்டும் போது அந்த கண்ணிகள் அந்த காலிலே பட்டு அதற்கு பிறகு பறக்கக்கூடாத நிலைக்கு அதை மாற்றிவிடும் என்பதை நீங்களும் நானும் நன்றாய் அறிந்திருக்கிறோம். இங்கே குறிப்பிடப்படுகிற இந்த வேடனும் என்ன செய்வான்? மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு பிரியமானதையும் அவர்கள் விரும்புகிறதையும் அவர்களுக்கு தேவையானதை காட்டித்தான் மாட்டி வைப்பான். என்ன சொல்ல வருகிறேன்? இந்த உலகத்திற்கு உரிய தேவையான உணவுகளையும் உடைகளையும் இருப்பிடங்களையும் நீ உண்டாக்க வேண்டிய அவசியத்தை அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து ஆனால் உன்னை கண்ணியிலே மாட்டி வைக்கிறது போல. 2 நாட்களுக்கு முன்னதாக உடுமல்பேட்டையில் இருக்கும்போது எனக்கு தெரிந்த ஒரு தம்பி என்னை பார்க்க வந்து, அங்கிள், நீங்க தான் எனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று சொன்னான். என்னப்பா என்று கேட்டேன். 1 லட்சம் ரூபாய் வைத்திருக்கிறேன், எனக்கு ஒரு கார் வாங்க வேண்டும் என்று அநேக நாளாக யோசனை இருக்கிறது. மீதி பணத்தை எல்லாம் பேங்க்காரன் ஃப்ரீயாகவே கடனிலே தருகிறேன் என்று சொல்கிறான், உடனடியாக எடுத்து விடலாம் என்று சொல்கிறான். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நான் சொன்னேன், இப்போ என்ன வச்சிருக்கேன்? இப்போ மோட்டார் சைக்கிள் வச்சிருக்கேன். எத்தனை பிள்ளை இப்போ தான் பிறக்க போகுது, நானும் மனைவியும் போகிறோம், இப்போ மண்ணு வருது. அதனால் ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்கும். 1 லட்ச ரூபா இருக்குது. நான் சொன்னேன், கொஞ்ச நாள் பொறுக்க முடியாதாடா. அவனுக்கு தெளிஞ்சிச்சு, இவர் யாரும் சொல்ல குண்டு போடுவார். போதுங்கள் சொல்லிட்டீங்க, எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. போன வாரம் இன்னொரு தங்கச்சி துபாயில் இருக்கிறவர் குடும்பமாக அவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள். அண்ணன், எங்களுக்கு நாங்கள் துபாயில் 15-17 வருடமாக 2 பேரும் வேலை செய்கிறோம். எங்களுக்கு இது வரைக்கும் சென்னைக்கு வந்தால் எங்களுக்கு இருக்க வீடு இல்லை. ஒரு வீடு இருந்தால் நலமாக இருக்கும் என்று நினைத்து நானும் என் மனுஷனும் கொஞ்சம் கொஞ்சமாய் பணத்தை சேர்த்து வைத்திருக்கிறோம். ஆண்டோடைய காரியங்களுக்கு ஏராளமாய் கொடுக்கிறோம். மிஷினரி ஊழியங்களை தாங்குகிறோம். நாங்கள் இப்படிலாம் செய்தாலும் எங்களுக்கென்று ஒரு குடிசை வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சேர்த்து வைத்து வந்திருக்கிறோம். சென்னைக்கு வந்தோம். அவுட்ஸ்கேட்டில், வெளிப்புறத்தில் ஒரு நிலத்தை வாங்கி வீடு கட்டலாம் என்று யோசித்தோம். என்னோடு கூட சேர்ந்தவர்கள்லாம் சொன்னார்கள், வாங்குற சென்டரில் வாங்கணும். கோடம்பாக்கத்தை காட்டி கொடுத்தார்கள். கோடம்பாக்கம் சினிமாக்காரங்க இருக்கிற இடம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், கோடம்பாக்கத்தில் எங்களுக்கு தெரிந்த நண்பர் சீப்பாக தர்றேன்னு சொல்லி ஒரு வீட்டை கொண்டு காட்டினார். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனால் விலை தான் 1 கோடி ரூபா சொல்கிறாரு. எங்ககிட்ட 75 லட்சம் தான் இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு, 25 லட்சம் தானடி, அதையாவதும் லோன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி என் கழுத்து மேலே நிற்கிறாரு. நான் சொன்னேன், நமக்கு தெரியாத ஒரு ஆலோசகர் இருக்கிறாரு, எங்கேயோ காட்டுக்குள்ளே இருக்கிறாரு, அவரை கேட்போம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு பெரிய மெயில் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொன்னபோது நான் இங்கேருந்து ஒரு சின்ன மெயில் தான் அனுப்பினேன். 75 லட்சத்தை தந்த ஆண்டவர் 25 லட்சத்தை தரும் வரை பொறுத்திருக்க கூடாதோ? நீ ஏன் கண்ணியிலே மாட்டிக்கொள்வாய்? ஏனென்றால் நீ வீடு வாங்கின அடுத்த நாளிலே வேலை போய்விட்டால் என்ன செய்வாய்? ஏனென்றால் துபாயில் இருக்கிற வேலைலாம் ஹயர் அண்ட் ஃபயர் தான்.
வா வை உடனே வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஹையர் அண்ட் ஃபயரில் நீ மாட்டிக்குள்ளே போயிடா. உடனே அவளுக்கு தெரிஞ்சு அடுத்த மெயில் எழுதிட்டா, அண்ணன் நல்ல வேலைக்கு சொன்னீங்க. என் மெயிலை பார்த்தவொடனே எங்கள் வீட்டுக்கார் முழங்கால நின்று, ஆண்டவரே தப்பு செய்து விட்டோம், அதை மன்னியும் என்று சொல்லி கெஞ்ச ஆரம்பித்து விட்டார். நாங்கள் திரும்பவுமாக துபாய்க்கு போய்விட்டோம். சோத்திரம். வீடு தேவை, காரு தேவை, உனக்கு தேவைங்கிறத மேலே போட்டு வச்சிருப்பான், கீழே சுருக்குன்னு பாத்தியா கண்ணா? ஏ கண்ணம்மா பாத்தியா கீழே? இன்னொருத்தர் எனக்கு லெட்டர் எழுதியிருந்தார். இதெல்லாம் உதாரணமாக சொல்றதுக்கு காரணம் உங்களில் யாருக்கோ இதை சொல்லணும்னு தோணுது, அதனால தான் சொல்றேன். ஆமாம், இன்னொருத்தர் எழுதியிருந்தார், அண்ணே நான் நல்ல வேலைன்னு சொல்லி டம்மு டிம்முன்ட்டு 2 வீடு வாங்கினேன், கார் வாங்கினேன், எல்லாம் கடன்ல. 2 வீடும் கடன்ல, காரும் கடன்ல. இப்போ வேலை போயிடுச்சு, கம்பெனி மூடியாச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்போ முழம் போகுது மேல வெள்ளம். நான் அதனால என் வீட்டை வித்து கடனை அடைச்சிட்டு நிம்மதியா வாடகை வீட்டில் இருந்தாலும் சமாதானமா கஞ்சி குடிக்கலாம்னு சொல்லி தீர்மானம் பண்ணியிருக்கேன். நான் போகிற சபையினுடைய பாவதகரட்டத்தில் போனேன் பாஸ்டர்ட்ட. அவர் சொன்னாரு, இந்த வீட்டுக்கு கடன் கொடுத்ததே கர்த்தர் தானே, கடன் கொடுக்கறதுக்கு கிருபை கொடுத்ததே கர்த்தர் தானே, அதனால விற்காதங்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொன்ன உடனே பாஸ்டரையும் சேர்த்து வித்துரு. சொன்னதை தானே சொல்றேன், அவரையும் சேர்த்தே வித்துரு. நீ மாட்டிக்காதப்பா கண்ணா, மாட்டிக்காத. அவர் என்ன கழியிருந்தார், 1 வாரம் ஆச்சு நான் தூங்கல, பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்குது. அதனால தான் பாஸ்டர்கிட்ட போய் கேட்டேன், என்ன பாஸ்டர் சொல்கிறீங்கன்னா? அவர் சொன்னார், கர்த்தர் தான் கிருபையாக இறங்கி எவன் வேணாலும் லோனுக்கு அப்ளை பண்ணுறான், கிடைக்க மாட்டேங்க, உங்களுக்கு 2 வீட்டுக்கு கிடைச்சிருக்கு, கார் கிடைச்சிருக்கு, லோன்லேயே வாழுங்க. அவர் சொல்ல, நான் மூழ்கிறேன் ஐயா. அருமையானவர்களே, கண்ணி வைக்கிற வேடன் மேலே போடுகிறது உன் தேவையை அறிந்து, உனக்கு தேவை என்பதை காண்பித்து, உனக்கு பிரியமானது விருப்பமானது என்பதை காண்பித்து தான் உன்னை கண்ணிக்கு வைப்பார். இது ஒரு சின்ன உதாரணம், கடனை குறித்த உதாரணம். ஆனால் எல்லா காரியத்திலையும் இது பொருந்தும். நீங்கள் உங்கள் அண்டை வீட்டில் உள்ளவர்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் ரட்சிக்க விரும்பினால், அவருடைய ஆத்மாவை இழந்து போகாதபடிக்கு நீங்கள் இவைகளை அடையாளம் காட்டி கொடுக்க வேண்டியது முதலாவது தேவை.